சில மார்க்க தடுத்திருக்கிற காரியங்களை செஞ்சவங்க நோன்பு நேரத்துல அதுலயாவது விட்டுணும், நோன்புலையாவது என்ன செய்யணும், குறைஞ்சபட்சம் விடணும். அப்பதான் அந்த நோன்பு ஒரு பாதிப்பை நம்ம இடத்துல ஏற்படுத்திருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா பசியா இருந்தீங்கன்னு அர்த்தம். சோறு கிடைக்காம ஒருத்தன் பசியா இருக்கிறான், அதுக்கு உங்க நோன்புக்கு என்ன வித்தியாசம்? ஒருத்தன் சாப்பாடு கிடைக்கலங்கிறதுக்காக வேண்டி 12 மணி நேரம் பண்ணையா கிடந்தா அதுக்கு என்ன ரிசல்ட்? அந்த ரிசல்ட் தானே. நீங்க நோன்பையும் வச்சுக்கிறீங்க, கோலும் சொல்றீங்க, நோன்பையும் வச்சுக்கிறீங்க, புறமும் பேசுறீங்க, நோன்பையும் வச்சுக்கிறீங்க, எல்லா விதமான தடை செய்யப்பட்ட காரியங்களும் என்ன செய்றீங்க. அப்ப இதுக்கு பேர் நோன்பு கிடையாது. அப்ப நோன்பாளிகள் அந்த 3 விஷயத்தை விட்டு விலகி கொள்றதா இருந்தாலும் இந்த நோன்பு வந்தவன் என்ன செய்யணும்? நான் கோல் சொல்ல மாட்டேன், வாய மூடு, நான் புறம் பேச மாட்டேன், அடுத்தால பத்தி நான் பேச மாட்டேன், நான் டிவி ஆன் பண்ண மாட்டேன், நான் டிராமா பார்க்க மாட்டேன், பாட்டு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நோன்புலையாவது நம்ம என்ன செய்யணும்? கண்ட்ரோல் பண்ணல என்று சொன்னா இந்த நோன்பு யூஸ்லெஸ், நோன்பு பயனற்றதாகிவிடும். அதனால நோம்பாளிகள் இந்த 3 விட்டா போதும் நினைச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் போட்டு ஆட்டம் போட கூடாது. இன்னும் சொல்ல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம். கேடயம்னா என்ன? எதிரி நம்மளை குத்த வரும்பொழுது, வாழ்நாள குத்த வரும்போது தட்டு மாதிரி வச்சு தடுப்பாங்க இல்லையா, அதான் கேடயம்ங்கிறது. அப்ப எதிரிகள் தாக்குவதில் நம்மளை தடுக்கிற மாதிரி நோன்பு நம்மளை தடுக்கணும். நோன்புங்கிற கேடயத்தை வச்சுக்கிட்டு ஷைத்தானோட யுத்தம் செய்யணும். ஷைத்தான் எத்தனை வழியில நம்ம தாக்க வந்தாலும் நோன்பை காட்டி என்ன செய்யணும்? தோக்கடிச்சிடணும். நோன்பு கொண்டு அவனுடைய தாக்குதல் தப்பிச்சுக்கிறணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நோன்பு வைத்தவர்கள் ஃபலா யர்ஃபுஸ் வலா யஜ்ஹல், அவர் மடத்தனமான காரியங்களை செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. மற்ற நேரத்துல நம்மள்ட்ட ஒரு சண்டைக்கு வந்தா திருப்பி சண்டைக்கு போகலாம், அடிச்சா திருப்பி ஒரு அடி அடிக்கலாம், அவன் திட்டினா அதே மாதிரி திருப்பி நம்ம அடிக்கலாம், திட்டலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. இருந்தாலும் நோன்பு நேரத்தில் மட்டுமாவது என்ன செய்யுங்க, கொஞ்சம் கூடுதல் உங்களுடைய ஆன்மீக தரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. எப்படி உயர்த்துறது? சண்டைக்கு போகக்கூடாது, மடத்தனமான எந்த ஒரு காரியத்தையும் நோன்பு நேரத்தில் செய்யக்கூடாது. ஒருத்தர் நம்மளோட வம்புக்கு சண்டைக்கு வர்றாரு, வம்புக்கு திட்டுறாரு, இனிமுறவும் காத்தலகு சாப்பகு, ஒரு மனிதர் இவற்றை சண்டைக்கு வந்தார் அல்லது ஏசினார், சொல்லியக்குள் இன்னி சாயுமுன், நம்ம என்ன செய்யணும்? டேய் நான் நோன்பு வச்சிருக்கிறேன். ஒருத்தன் மட்டும் அடிக்க வர்றான், அடிக்கிறான், டேய் அடிச்சுட்டு போடா, நான் நோன்பு வச்சிருக்கேன், திருப்பி அடிக்க மாட்டேன் போ. ஒருத்தர் நம்மளை திட்டுறான், நான் நோன்பு வச்சுக்கிறேன், திருப்பி திட்ட மாட்டேன், போயிட்டே. அப்ப ஒருத்தர் திட்டுனா கூட பதிலாக திட்டுவதற்கு நமக்கு மற்ற நேரங்களில் அனுமதி இருக்கிறது. நோன்பு நேரத்தில் என்ன செய்யணும்? இந்த நோன்புங்கிறது நம்மள வேற மாதிரி மாத்தணுமா. எதுக்கு இது சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நோன்புங்கிற ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை பெறலன்னா இந்த பசியா இருக்கிறது என்ன லாபம்? அல்லாவுக்கு கஜானா விஷயப்படுத்திருக்காங்க, நோன்பு கடமை இருக்கான்ல இல்ல. அதனால நம்ம என்ன செய்ய, நோன்பு வைக்கிற நம்முடைய அந்த கோழு புறம், குறிப்பா பெண்கள் நோன்பு வச்சுக்கிட்டு ஒரே புறம் பேசுற நோன்புல சோறாக்குறவர் இல்லையா, அந்த நேரத்தில் சேர்த்துட்டு என்ன செய்யறாங்க? புறம் பேசுறதுக்கு, கோல் சொல்றதுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாசமா போயிருக்கு நோன்பு. படுத்து தூங்கிட்டாவது போங்க, குர்ஆனை ஓதிட்டீங்க, தூங்குங்க, வேற ஏதாவது காரியங்களை பண்ணுங்க. நோன்பு நேரத்தில் நம்முடைய ஆன்மீக நிலைமை என்ன செய்யணும்? உயர்த்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பு வைக்கிறவங்க இந்த 3 காரியத்தை செஞ்சாங்கன்னா, உண்ணுதல், பருகுதல், குடும்ப வாழ்க்கை ஈடுபட இந்த மாதிரி காரியத்தை செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கு ஒரு பரிகாரம். என்ன பரிகாரம்? வேணும்னு நோன்பு முறிச்சிட்டாங்கன்னு சொன்னா ஒரு அடிமையை விடுதலை செய்யணும், இல்லைன்னா தொடர்ச்சி 60 நோன்பு வைக்கணும், இல்லைன்னா தொடர்ச்சி ஒரு 60 ஏழைக்கு உணவு கொடுக்கணும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நோன்பு வச்சுக்கிட்டு என் மனைவியோட கூடிட்டேன் அப்படிங்கிறார், வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சுட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? ஒரு அடிமை வச்சுக்கிறியா விடுதலைக்கு? இல்ல. 60 நோன்பு தொடர்ச்சி வைக்க முடியுமா? முடியாது. 60 ஏழைக்கு சோத்த கொடு, அவளுக்கு வசதி இல்ல. உடனே வசூல் பண்ணி என்ன செய்யறாங்க? அவருக்கு உணவுகளை கொடுக்கறாங்க, இதை கொண்டு தர்மம் செய்யி. அவர் என்ன சொல்றாரு? இந்த மதீனாவை நான் தானே பரமையில நான் யாருக்கு தர்மம் செய்யறதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிடுறாங்க. அப்ப என்ன விளங்குது? ஒருத்தர் நோன்பு வைத்துக் கொண்டு வேணும்னு முறிச்சிட்டாருன்னு சொன்னா அவர் அடிமையை விடுதலை செய்த இந்த காலத்துல கிடையாது. அப்ப தொடர்ச்சி 60 நம்ம 1க்கு 60 வச்சு ஆகணும். நோன்பு வச்சுதான் முறிக்க கூடாது. வேணும்னு பயணத்துக்காக முறிக்கலாம், நோயாளியா இருந்தா முறிச்சுக்கலாம். மார்க்கம் சலுகை தந்திருக்கிற விஷயத்துக்கு முறிச்சால் பரிகாரம் கிடையாது. சும்மா முறிக்கிறது, வேணும்னு என்ன செய்யறது? முறிச்சோம் என்று சொன்னால் 1க்கு 60 வச்சு ஆகணும், 60 ஏழைக்கு உணவு வச்சு கொடுத்தாகணும். அப்படியே முறிச்சிட்டோம், 60 நோன்பு வைக்கிறதுக்கு தாக்கத்து இல்ல, 60 ஏழைக்கு உணவு கொடுக்கவும் சக்தி இல்லைன்னா அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால ரசூலுல்லாஹ் சிரிச்சிருக்கிறாங்க. இதை ஒரு விளங்கிக்கிற வேண்டும். அதே மாதிரி நோம்பாளியா இருக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதுங்கிற காரணத்தினால மனைவியோடு தனித்திருப்பதை இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தர் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் போது நீங்க நெருக்கமா இருக்கிறது அனுமதிச்சாங்க. அவர் முதியவராக இருந்தார்.
இன்னொருத்தர் கேட்கும்போது அவர் தடுத்தாங்க. ஒரு இளைஞரா இருந்தார். அப்ப இளைஞர்களா இருக்கக்கூடியவங்க தனியா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த நோன்பு முடிக்கக்கூடிய லெவலுக்கு அவங்க போயிருவாங்க என்ற காரணத்தினால அது மாதிரியான விஷயங்களை எல்லாம் என்ன செஞ்சிருன்னு தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோன்பு வச்சுக்கிறவங்க இரவுல குடும்ப வாழ்க்கையில ஈடுபடலாம். இரவுல ஈடுபட்டு விட்டு ஒரு 3 மணி 4 மணிக்கு சாப்பிட போறீங்க, குளிப்பு கடமையா இருக்கிறீங்க, குளிச்சுட்டு தான் நோன்பு வைக்கணுமானா கிடையாது. நோன்பு வைக்கிறதுக்கும் குளிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. குளிப்பு கடமையான நிலையிலேயே நம்ம சகர் சாப்பிடலாம், நோன்புன்னு மனசுல தீர்மானம் பண்ணலாம். சுபுகு தொழுகைக்கு தான் குளிக்கணும், தொழுகைக்கு தான் குளிப்பது அவசியமே தவிர நோன்பு குளிக்கிற அவசியம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான நிலையிலே சுபுகு நேரத்தை அடைந்து, நோன்பாளியாக சுபுகு நேரத்தை அடைந்து குளித்து விட்டு தொழுவார்கள் என்று ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கிறது. அதனால இதையும் நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது, நோன்பு வைத்திருக்கக்கூடியவர்கள் குளிக்கிறது, பல் துளக்கிறது, நறுமணம் பூசுறது, ருசி பார்க்கிறது, எச்சி முழுங்குறது, இதெல்லாம் கூடாதுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அத்தர்லாம் போடக்கூடாது அப்படின்னு மார்க்கத்தில் தடை இருக்கா? நறுமணம் முகர்வதற்கெல்லாம் தடை, நல்ல வாசம் மனசு என்ன செய்யலாம், பூசிக்கொள்ளலாம், அதுக்கெல்லாம் தப்பே கிடையாது. பல் துளக்கிறதுக்கு தடை இருக்குதா? அது ஒரு தடை சொல்லுவாங்க. மதுஹபுகள் என்ன எழுதி வச்சுக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு கஸ்தூரி வாடையை விட அது சிறந்தது வர்றதுனால பல் துளக்கினா அந்த வாடை போயிடும், அதனால பல் துளக்காதீங்கன்னு சொல்லி ஷாஃபி மதுஹப் கிதாபுகள் எழுதி வச்சுக்கிறாங்க. இது ஒரு பைத்தியக்காரத்தனமானது. அந்த வாடை என்பது பல்லுல இருந்து வர்றது கிடையாது, குடல்ல இருந்து வருது. நீங்க பல்லு துளக்கினாலும் அந்த வாடை வந்துகிட்டு தான் இருக்கும். குடல்ல ஒண்ணும் இல்லாம இருக்கும் பொழுது அப்ப குடல்ல இருந்து வரக்கூடிய வாடை தான் அதுல வந்துகிட்டு இருக்கே தவிர பல்லுல இருந்து வர்ற வாடை கிடையாது. அதனால அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. அது 5 நேரமும் நம்ம பல் துளக்கிற மாதிரி என்ன செய்யணும், பல்லு துளக்கிறதுக்கு தப்பு கிடையாது. குளிக்கிறோம், குளத்திலேயே மூழ்கி குளிக்கிறோம், காது வழியா தண்ணி போயிடக்கூடாது, காது எல்லாம் கண்ணெல்லாம் பொத்திக்கிட்டு தான் குளிப்பாங்க. வாயினால சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் இருக்கே தவிர காது வழியா தண்ணி போறது, மூக்கு வழியா போறதுலாம் சாப்பாட்டுல அடங்காது. இயற்கையா சாதாரணமா என்ன செய்யலாம், போய் குளிக்கலாம், சாதாரணமா பல் துளக்கலாம், சாதாரணமா நறுமணம் பூசலாம். அதே மாதிரி ருசி பார்க்கலாம். ருசி பார்த்தா என்ன, உப்பு இருக்கா என்ன பார்த்து, நோன்பு இருக்குது சாப்பிட போறோம், டேஸ்ட முதல்ல லேசா நாக்கில் வச்சு பார்த்துட்டாதான் நோன்பு திறக்க முடியும். அப்ப ருசி பார்க்கறதெல்லாம் கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பு. வாய் கொப்பளிக்கிற நம்ம தண்ணி கூட ருசி தானே இருக்கிறது. அப்ப தொழுகைக்கு வாய் கொப்பளிக்க அனுமதி இருக்கா இல்லையா? அது ருசி பார்த்து துப்பிட வேண்டியதான். அது மாதிரி எச்சி முழுங்குறதெல்லாம், எச்சியெல்லாம் துப்பிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் தப்பு. எல்லா சக்தியும் போயிடும், எச்சியெல்லாம் முழுகிக்கலாம். வெளியே இருந்து உள்ள உணவை சாப்பிடக்கூடாது இருக்கே தவிர நம்முடைய எச்சி விழுங்குறதெல்லாம் தப்பு கிடையாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நோன்பு வச்சிருவாங்க, ரொம்ப முடியாம போயிடும், நோன்பு வச்சிட்டு போய் குளுக்கோஸ் ஏத்தலாமா மத்தா கேட்பாங்க, நோன்பு வச்சிட்டு போய் ஊசி போடலாமா, இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை. எப்ப நீ ஊசி போற அளவுக்கு வந்துட்டு நோயாளி ஆகிட்ட, நோயாளி தான் நோன்பு விட்டுலாம்ல. குளுக்கோஸ் ஏத்துற அளவுக்கு நீ வந்துருச்சுன்னா நீ எதுக்கு நீ நோன்பு தொடர்ற? குளுக்கோஸ் ஏத்துற அளவுக்கு வயிற்று போக்காருக்கு குளுக்கோஸ் தான் போடணும், ஊசி தான் போடணும்னு வந்துட்டோம்னா நோன்பு அன்னைக்கு விட்டுறலாம். 60 நோம்புலாம் வைக்க வேண்டியதில்லை, ஒண்ணுக்கு ஒண்ணு வச்சா போதும். அப்ப நோயாளியா இருக்கிறவங்க குளுக்கோஸ் தான் ஏத்தணும்னா நோம்பு விட்டுறணும். அதை மாத்திரை போட்டு தான் ஆகணும், ஊசி போட்டு தான் ஆகணும்னா நோம்பு விட்டுற வேண்டியதான். விட்டுட்டு அந்த நோம்புக்கு பதிலா வேற ஒரு நோம்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னு கேட்டா, அந்த நோன்பு நேரங்கள்ல சிறுவர்களை நோன்பு நோக்க வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. சிறுவர்கள் எல்லாம் தாங்க முடியாதவங்களுக்கு நோன்பு வைக்கிற கட்டாயம் கிடையாது. இதுக்கு ஒரு ட்ரைனிங் எல்லாம் தொழுகண்டா ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும். நோன்புக்கு பெரிய ட்ரைனிங் எல்லாம் தேவையில்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த ஆஷூரா நோன்பு இருந்து பாருங்க, ஒரே ஒரு நோன்பு. அப்ப மட்டும் குழந்தைகளுக்கு நோன்பு வைக்க சொல்லி விளையாடுறதுக்கு பொம்மைகள் பந்துகள் எல்லாம் கொடுத்து விளையாட வச்சிருக்காங்கன்னு வருது. ஆனால் இப்ப நோன்பு பொறுத்த வரைக்கும் பருவம் அடைஞ்சவங்களுக்கு தான் கடமை. ஓரளவுக்கு இந்த தாங்கக்கூடிய வயசுல உள்ளவங்களா இருந்தா செய்யலாம். அதுல இந்த நாவரணிவ பாட்டை கேட்டுவிட்டு ஒரு நகரில் 7 வயதுடைய ஏழைப்பாளகன் 7 வயசு பையனை நோன்பு வைக்க சொல்லி அவன் மண்டையை போட்டு ஒரு பக்கீர் செத்து போனால எழுப்பி விட்டாருங்கிற கட்டுக்கதெல்லாம் நம்பி அந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சிடக்கூடாது. பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், தாங்கக்கூடிய வயசு 7 வயசுலாம் தாங்குற வயசு கிடையாது. ஏதோ 10 வயசு 12 வயசு பிள்ளையா இருக்குதா நோன்பு வைக்க ட்ரைனிங் அப்படி வச்சு பழகிக்கலாம், அது தப்பு கிடையாது. அந்த உடலை பாதிக்கிற மாதிரி இருந்தா குழந்தைகளுக்கு போட்டு கட்டாயம் என்ன செய்யக்கூடாது, திணிக்க கூடாது. இது மாதிரியான நோன்புடைய ஒழுங்குகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யணும், நோன்பு நோற்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் மனித குலத்திற்கு இஸ்லாம் வழங்கிய நன்மைகள் என்ற தொடர் நிகழ்ச்சி ஆரம்பமாகும். அதையும் கேட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.